நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. இன்றைய எங்களின் காலை உணவு: முட்டை, சிகப்பு கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய். இது பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆப்பிள் இலந்தைன்னு சொல்லுவாங்க. அதனால நான் உங்களுக்கு முழுசாக காமிக்கிறதுக்காக வெட்டாமல் வச்சிருக்கிறேன். இது வந்து ஆப்பிள் இலந்தை. இது அதுக்கடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதுவும் அப்படிதான், இவ்வளோ பெரிய சப்போட்டா அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் வெட்டாமல் வச்சுருக்கேன். ஸோ ஆப்பிள் இலந்தை, சப்போட்டா, சேம் அதே நேந்திரம்பழம், சக்கரவள்ளி கிழங்கு, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, இனிப்பு கஞ்சி. இது நேற்று வந்து கருப்பு உளுந்துல இட்லி போட்டிருந்தேன் இல்லைங்களா, மிச்சம் இருந்த மாவில். இன்னைக்கு கருப்பு உளுந்து தோசை. இது வெண்பூசணி சாம்பார். இன்னைக்கு சுண்டல் எதுவும் செய்யலை. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா புடலங்காய் பொரியல், இது சுக்குட்டிக்கீரை பொரியல். இந்த எல்லா பொரியலுமே பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் போட்டிருப்பேன். இப்போது இந்த சக்கரவள்ளி கிழங்கும் நேந்திரமலும் தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கிறதுனால எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சீசன் இல்லாத போதும் விலை அதிகமான போதும் நம்ம இதை எடுத்துக்க முடியாது. ஸோ இதனுடைய உடல் சத்துக்கள் இது வந்து கல்லீரல் ஸ்டோரேஜ் ஆகி நம்ம எப்போ இதனுடைய சத்து நம்ம உடம்புக்கு தேவைப்படுதோ அப்போ அந்த சத்தை வந்து கல்லீரல் நம்ம உடம்புக்கு கொடுத்துரும். ஸோ இந்த சத்து வந்து அதிகமாக ஆனாலுமே நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸ்டோரேஜுக்கு நம்ம கல்லீரல் இருக்காங்க, அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க. நம்ம சாப்பிட்றது நல்லது தான். நல்லதை ஸ்டோரேஜ் பண்ணி எல்லா சமயத்தில் கொடுக்குற வேலையை அவங்க ரொம்ப கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ இதே போல் நீங்கள் நல்ல உணவுகளை எடுத்து நல்லா இருக்கணும். வாங்க எங்களுடன் சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.